ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு மாக் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இன்னைக்கு வந்து இந்த வேக்கப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இதுக்கப்புறம் இன்னி நாளோட, அதாவது இது வந்து எந்த நாளோட வேக்கப்ஸ் அப்படின்னா, ஸோ நேத்தியோட வேக்கப். ஸோ டேட் சொல்லணும், எக்ஸாக்டாக உங்களுக்கு டேட் சொல்லணும் அப்படின்னா, இன்னி டேட் வந்து 9ஆம் தேதி கரெக்டாக. ஸோ நேத்தி வந்து 8ஆம் தேதியோட இந்து எடிட்டோரியல்ல இருந்து எல்லா ஒரு 10 வேக்கப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி இதுக்கப்புறம் நேத்தி நாளோட வெக்காப்ஸ் தான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கீங்களா? இன்னி நாளோட வெக்காப்ஸ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ எல்லாமே நேத்தி நாளோட வெக்காப்ஸ் டெய்லி ஈவினிங் 5 பிஎம். ஓகேவா? 5 பிஎம் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி குடுத்துருவேன். சரி, நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளஸ் அந்த பெல் பட்டனை நீங்க வந்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லயே வந்துரும். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்க சொல்ற கன்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ட எனக்கு தெரிவிங்க. ஓகேவா? ஸோ கமெண்ட்ல நேத்து வந்து ஒரு 2 மாணவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுல ஒருத்தரோட கமெண்ட் வந்து 2 பேரோட கமெண்ட் சேமா இருந்தது. ஸோ சார் கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார் அப்படின்ட்டு. நான் ஏன் ஸ்பீடா போறேன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 5 டூ 8 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணி முடிக்கணும். ஸோ 10 வேர்ட வந்து இந்த 5 டூ 8 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாவே தான் போனேன். ஓகே, ஐ அக்ரி வித் தட். அண்ட் தென் இன்னொரு மாணவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, "சார் வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்ல வேண்டாம். ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து நெறைய மாணவர்கள் வந்து அந்த டைம்ல படிக்க மாட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வேற எதனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வேணாம். அதனால நம்ம வந்து ஈவினிங் டைம்ல, ஸோ இதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு 5 டூ 6 இதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட வெக்காப்ஸ் வீடியோவ அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். நம்ம வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இனி நாளோட மொத வார்த்தை என்ன அப்படின்னா ட்ரீட்டி. ஸோ ட்ரீட்டி அப்படின்றது அக்ரீமெண்ட். 2 பேருக்குள்ள நடுவுல போற அக்ரீமெண்ட்ட தான் நம்ம ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ராசஸ் வச்சு என்ன அப்படின்னா, நவுன்ல வரும். ஆண்டனிம் வந்து டிஸ்அக்ரீமெண்ட், தமிழ் மீனிங் ஒப்பந்தம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். த ட்ரீட்டி வாஸ் சைன்ட் பை தி போத் கண்ட்ரீஸ் டு ப்ரோமோட் பீஸ் அண்ட் கோஆப்பரேஷன். ஸோ ஏதோ 2 கண்ட்ரீஸ் இருக்கு. கண்ட்ரி ஏ அண்ட் கண்ட்ரி பி இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு ட்ரீட்டில சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, பீஸ் அண்ட் கோஆப்பரேஷனுக்காக சைன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஆம்பிஷியஸ். ஸோ ஆம்பிஷியஸ் அது வந்து இதோட ப்ராசஸ் வச்சு என்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ சினானிம்ன்றது ஆஸ்பியரிங். ஓகேவா? லட்சியம். ஒருத்தவங்களோட லட்சியம் தான் நம்ம வந்து ஆம்பிஷியஸ். ஸோ ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சில கம்பெனில சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஆம்பிஷன் என்ன? ஒரு நல்ல பேங்க் எக்ஸாம், ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அது வந்து பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எது வேணா இருக்கட்டுமே. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட லட்சியம். ஸோ அத தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி ஹஸ் ஆம்பிஷியஸ் பிளான்ஸ் டு ஸ்டார்ட் அ ஓன் பிசினஸ். ஓகேவா? ஸோ அவள் வந்து ஏதோ ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஓன் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து அவங்களோட லட்சியமாவே கொண்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ரிலக்டன்ட். ஸோ ரிலக்டன்ட் அப்படின்றது எந்த ப்ராசஸ்க்கு கீழ வருது அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ சினானிம் வந்து அன்வில்லிங். ஓகேவா? ஸோ தயக்கம். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம தயக்கம் காட்டுறத வந்து நம்ம ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் ரிலக்டன்ட் டுவர்ட்ஸ் தி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹி வாஸ் ரிலக்டன்ட் டு அக்செப்ட் தி ஜாப் ஆஃபர் பிகாஸ் இட் ரெக்வயர்ட் ஹிம் டு ரீலோகேட். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? அவன் வந்து அந்த ஜாப் ஆஃபர அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறான். பிகாஸ் அவன் அந்த ஜாப் அவன் அக்செப்ட் பண்றான் அப்படின்னா, அவன் ரீலோகேட் பண்ணி வேற ஏதோ ஒரு லொகேஷனுக்கு போகணும். ஸோ அதன்றத சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, ஸோ மேல ஒரு கார்ட் தரேன். நீங்க அதில போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இதுவரைக்கும் போட்ட இந்த எடிட்டோரியல் வெக்காப்ஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வெக்காப்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும், நீங்க அந்த பிளேலிஸ்ட்ட பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோவோட பிளேலிஸ்ட் குடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, விட்டோ. ஸோ விட்டோ அப்படின்றது ரிஜெக்ட். ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றத வந்து நம்ம விட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த இடத்துல அதிகமா நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா, விட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்றதுக்கு நம்ம எந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, விட்டோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வெர்ப்ல யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து அப்ரூவ். தமிழ் மீனிங் வந்து தடுப்பதல், தடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. த பிரசிடென்ட் த்ரெட்டன்ட் டு விட்டோ தி பில் இஃப் இட் ரீச்ட் இஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் விட்டோ பவர் வந்து பிரசிடென்ட். இந்த இடத்துல அதான் சொல்றாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து பயமுறுத்துறாரு. ஓகேவா? அவர் வந்து அந்த பர்ட்டிகுலர் பில்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயமுறுத்துறதா சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, என்ஷ்ரைன்ட் அப்படின்றாங்க. ஸோ என்ஷ்ரைன்ட் அப்படின்றது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அ ஓகேவா? அப்படின்னு சொல்றத தான் நம்ம வந்து என்ஷ்ரைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சினோனிம் பாருங்களேன். செரிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டனிம் வந்து அன்ஹோலி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் என்ஷ்ரைன்ட் இன் அவர்
கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெமோக்ரஸியோட பிரின்சிபல்ஸ் வந்து எங்க இருக்கு? எந்த இடத்துல மறைஞ்சிருக்கு? எந்த இடத்துல பொதிஞ்சிருக்கு? அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, டூபியஸ். டூபியஸ் அப்படின்றது டவுட்ஃபுல் டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டனிம் வந்து சர்டன் சந்தேகத்துக்குரியதா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டூபியஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ்ல வருது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஸ் டூபியஸ் எக்ஸ்கியூஸ் ஃபார் பீயிங் லேட் டிட் நாட் கன்வின்ஸ் எனிஒன். நம்ம ஸ்கூல் படிக்கும்பொழுது நம்ம லேட்டா போவோம். ஏன்னு கேட்டா பஸ் லேட்டுன்னும், இல்ல சைக்கிள் பஞ்சர் ஆனும். ஸோ அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, மேல ஒரு கார்டு இந்த டைம்ல வந்திருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இஃப் யூ ஆர் பிகினர், ஸோ இப்ப தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இல்ல ஒரு எஸ்எஸ்சியோட ரீசனிங் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்ல ஏ டூ இசட் எல்லா டாபிக்குமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ ஈவன் நீங்க ஒரு ஆஃப்லைன் சென்டர் போனாலும் சரி, ஒரு ஆன்லைன் சென்டர் போனாலும் சரி, அங்க என்ன சொல்லி தருவாங்களோ, அதே கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லா இங்க ஏ டூ இசட் எடுத்திருக்கோம். கிளியரா இருக்கும். ஸோ ஒரு பஸ்ஸலா இருக்கட்டும், ஒரு சீட்டிங்கா இருக்கட்டும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, எஸ்ட்ரேஞ்ச்டு அப்படின்றாங்க. ஸோ எஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றது பிரித்தல். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறத தான் நம்ம வந்து எஸ்ட்ரேஞ்ச், டிவைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சினானிம் பாருங்களேன். ஒரு சூப்பரான வார்த்தை ஏலியனேட். ஸோ ஏலியனேட் அப்படின்றது நம்ம வந்து டிவைட் பண்றது, பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆஃப்டர் தேர் ஆர்குமெண்ட் தே பிகம் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ஈச் அதர் பார்லி ஸ்பீக்கிங் எனிமோர். ஓகேவா? ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, கான்ஸ்பிரன்சி. கான்ஸ்பிரன்சி அப்படின்றது டிசெப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சதி. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு எதிரா நடக்கிற சதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சதி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வெக்காப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்பிரன்சி. ஸோ கான்ஸ்பிரன்சி தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். த கான்ஸ்பிரன்சி டு ஓவர்த்ரோ த கவர்ன்மெண்ட் வாஸ் ஃபாயில்டு பை தி லா என்ஃபோர்ஸ்மென்ட். சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, மேல ஒரு கார்டு தந்திருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் ரீடிங் கொஸ்டின்ஸ் ஏ டு இசட் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியிருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகினரா இருக்கீங்க, இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர், 2 இயர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே பரவால்ல. நீங்க இந்த பிளேலிஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் வரும், ஒரு சர்க்குலர் சீட்டிங்ல 8 பேர் வச்சு எப்படி கொஸ்டின் வரும், 9 பேர் வச்சு எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோஸ் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, அலிகேஷன்ஸ். அலிகேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுகள தான் நம்ம வந்து அலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நவுன்ல வரும். சினானிம் வந்து அக்யூசேஷன், ஆன்டனிம் வந்து டிஃபென்சஸ். ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்களேன். The company denied all allegation of misconduct raised by former employees. ஓகே. ஸோ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து அவரோட ஃபார்மர் எம்ப்ளாயி வந்து ஏதோ ஒரு கன்சர்ன ரைஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து எல்லாத்தையுமே டெனி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனிஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா, ரிவைல்ஸ். ஸோ ரிவைல்ஸ் அப்படின்றது காம்படிட்டர். ஸோ என்னோட ரிவைல் அவர். இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துறேன். என்னோட கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹாலிவுட் இருக்கு. ஸோ ஹாலிவுட் இருக்கு, பிராக்டிஸ் மார்க் இருக்கு. ஸோ 2 கம்பெனியும் 2 பேரும் வந்து ரிவைல்ஸ்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே 2 கம்பெனியுமே ஒரே சிஇஓ தான். சரியா? ஸோ பிராக்டிஸ் மார்க்கும் ஹாலிவுடும் ஒண்ணு தான். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஹாலிவுட் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் புக் வச்சுக்கலாம். ஸோ 2 கம்பெனி இருக்கு. இவங்க 2 பேரும் ரிவைல்ஸ், இவங்களோட காம்படிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ ஹாலிவுட் வந்து டெக்ஸ்ட் புக்கோட ரிவைல் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி வந்து டெக்ஸ்ட் புக்குக்கு ஹாலிவுட் வந்து ரிவைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. த 2 ஃபுட்பால் டீம்ஸ் ஹேவ் பீன் பிட்டர் ரிவைல்ஸ் ஃபார் டிகேட்ஸ். ஸோ ஏதோ ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பல பல வருஷமா 2 பேரும் அவங்களுக்கு காம்படிட்டரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நாளோட பேக்கப்ஸ். இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் போன போன வாரத்தோட வெக்காப்ஸ் பிடிஎஃப் இருக்கு. தென் பிஏபி நியூஸோட பிடிஎஃப் இருக்கு. மந்த்லி வெக்காப்ஸ் ஏப்ரல் மந்தோட வெக்காப்ஸ் பிடிஎஃப் லிங்க் இருக்கு. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளஸ் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலோட இன்னும் நம்ம லான்ச் பண்ணியிருக்க நிறைய கோர்சஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாத்தையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ பிகினரா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் அந்த பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். பை பாய்.